வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை 260 MMTPA-லிருந்து 300 MMTPA-வாக நம்ம உயர்த்த இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை நம்ம வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப்பு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கு இருக்கானுங்க அமெரிக்காக்காரனுங்க. இப்போ மோடி என்ன பண்ணியிருக்காரு, ரீஃபைனிங் கெப்பாசிட்டியை அதிகரிச்சிருக்காரு. ஆயில் ரீஃபைனிங் கெப்பாசிட்டியை அதிகரிச்சிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுது, ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயுடைய அளவையும் அதிகரிக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகுது. 260 MMTPA-லிருந்து அந்த கெப்பாசிட்டியை 300 MMTPA-வாக இந்தியா உயர்த்த இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இப்போ உள்ள ஜாயின் ஆயிருக்காங்களே, இப்போ அமமுகவை தொடர்ந்து ஓபிஎஸும் என்டிஏக்குள்ளே சேர இருக்காராம். 2 நாளில் அறிவிப்பு வெளிவருகிறது அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை சொன்னார், அண்ணன் ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே வருவார் அப்படின்னு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்திருந்தார்ல, அது நடக்க போகுது அப்படின்னு புதிய தலைமுறை சொல்கிறாங்க. அண்ணாமலை டெல்லி தலைவர்கள்ட்ட திட்டவட்டமாக சொன்னது இது மட்டும்தான். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியக்கூடாது, செதறக்கூடாது. அப்போ என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கணும். டெஃபினட்டாக அண்ணன் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தேமுதிக இவங்கெல்லாம் என்டிஏக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு திட்டவட்டமாக டே 1லேருந்து அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறபடி தான் இப்போ 1 by 1 நடந்துக்கு இருக்கு. இப்போ தான் அமமுக சேர்ந்தாங்க, அடுத்து ஓபிஎஸும் சேர இருக்காராம். என்டிஏவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு இது. இது 2. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, மருத்துவர் ராமதாஸ் இருக்கார்ல, அவர் தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஆலோசனையில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. திமுகவோட போக முடியாது, ஏன்னா திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவோடையும் பாமகவோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அன்னைக்கு எடுத்த முடிவு எப்போதும் தொடரும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதனால திருமாவளவனை காரணம் காட்டி ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணிக்குள்ளே சேர்க்க வாய்ப்பு இல்லை. என்டிஏ பக்கட்டும் ராமதாஸ் வர முடியாது, ஏன்னா அன்புமணி தலைமையிலான அணி இங்கே இருக்குது. அப்போ வேறு ஆப்ஷனே இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு. டிவிக்கே தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிற ஆலோசனையில் இறங்கியிருக்காரா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, மதன் கௌரிக்கு சோசியல் மீடியாவில் தருமாடி விழுந்துக்கு இருக்கு. இப்போ போட்ட பதிவு கிடையாது, பல மாதங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு பதிவுக்கு இப்போ அடி விழுந்துக்கு இருக்கு. பின்னணி என்ன, குடியரசு தின விழா செலிப்ரேஷன் நடந்துச்சுல, நம்மளுடைய குடியரசு தினத்தை ஒட்டி பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தங்க பதிவு போடுறாங்க. பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல, அது சார்ந்த ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி குடியரசு தின வாழ்த்து தெரிவிச்சிருக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தங்க. எவ்வளவு வன்மம் இருக்கும் இந்தியா மேலே. ஆனால் இங்கே மதன் கௌரி என்ன பண்ணுறாரு, ஒரு விளையாட்டு போட்டியில் பாகிஸ்தான்காரங்களோட செல்ஃபி எடுத்து நோ ஹேட் ஒன்லி லவ், இந்தியா லவ் பாகிஸ்தான், சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவை இப்போ ஷேர் பண்ணி இப்போ பாகிஸ்தானை சேர்ந்தவங்க எப்படி நமக்கு குடியரசு தின வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த லவ் நோ ஹேட்டு அப்படிங்கிறதெல்லாம் பாகிஸ்தான்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்கூல்லையே சின்ன பசங்களுக்கே இந்தியா நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறானுங்க. பள்ளிக்கூடத்திலே சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறானுங்க பாகிஸ்தான் குழந்தைகளை. அவங்க கிட்ட இருந்து நம்ம அமைதி, அன்பு, லவ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இப்போ மதன் கௌரியுடைய கடந்த கால பதிவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. கடைசி டாபிக்கு, திமுகவுடைய மகளிர் அணியுடைய தலைவி கனிமொழி இருக்காங்களே, வெல்லும் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்திருக்கு. அதில் கனிமொழி மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, குஜராத்தில் வெறும் 6 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்குது, வெறும் 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருக்காங்க. இது ஏஐ காலம், 1960-70 கிடையாது. பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது 10 செகண்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. குஜராத்தில் 23 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. கனிமொழி மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் 6 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாஜக அந்த புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணுறாங்க. அடுத்து RS பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சுந்தர் பிச்சையே இருமொழி கொள்கையில் படித்தவர் தான், ஹிந்தியெல்லாம் அவர் படிக்கலை அப்படின்னு RS பாரதி பேசியிருக்காரு. சுந்தர் பிச்சை கடந்த காலத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில்
அவரே சொல்லியிருக்காரு, நான் ஹிந்தி படித்தேன், ஹிந்தி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி படித்ததை சுந்தர் பிச்சையே ஒப்புக்கொண்டிருக்காரு. பழைய வீடியோ அதையும் இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் பண்ணுறாங்க பாஜகவினர். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.